So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பாட்டம் ஷீட் யூஸ் பண்ணி அந்த பாட்டம் ஷீட்டை எப்படி கொலாப்ஸ் பண்றது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஃபைல் ஒரு லேஅவுட் ஃபைல் தேவைப்படுது. நான் வந்து முதல்ல லேஅவுட் ஃபைல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து கோஆர்டினேட்டர் லேஅவுட் யூஸ் பண்றேன். இந்த கோஆர்டினேட்டர் லேஅவுட் ஏன் யூஸ் பண்றேன்னா இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டம் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ் ஆப்ரேஷன் பண்றேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர் லேஅவுட் இருந்தால் தான் நம்மளால ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அடுத்த லீனியர் லேஅவுட்குள்ள ஒரு பட்டன் யூஸ் பண்றேன். இந்த பட்டன் எதுக்கு யூஸ் பண்றேன்னா இந்த எக்ஸ்பேண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த பட்டன் யூஸ் பண்றேன். அடுத்து கொலாப்ஸ் பட்டன் யூஸ் பண்றேன். இந்த பட்டன் எதுக்கு யூஸ் பண்றேன்னா கொலாப்ஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த பட்டன் யூஸ் பண்றேன். அடுத்து டெக்ஸ்ட் வியூ, நான் ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து இங்க டிஃபைன் பண்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஸ்க்ரோல் வியூ. இந்த நெஸ்டட் ஸ்க்ரோல் வியூ எதுக்கு யூஸ் பண்றேன்னா நான் வந்து இப்போ இந்த ஆப்ரேஷன் இப்போ பண்றது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவால தான் பண்றேன். இந்த நெஸ்டட் ஸ்க்ரோல் வியூ ஆப்ரேஷன் மூலமா தான் பண்றேன். அடுத்து அதோட பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர் வச்சிருக்கேன். அடுத்து வந்து டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்றேன். நான் இப்போ டிஸ்பிளே சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டெக்ஸ்ட் வியூ வச்சிருக்கீங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணாலும் அந்த கோடிங் எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் வந்து நான் ஒயிட் வச்சிருக்கேன். டெக்ஸ்டோடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வச்சிருக்கேன். இப்போ நான் மெயின் ஆக்டிவிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பாட்டம் ஷீட் பிஹேவியர் அந்த கிளாஸ்க்கு பாட்டம் ஷீட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பாட்டம் ஷீட் பிஹேவியர் சொல்லிட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட் வியூ கிளாஸ்க்கும் ஸ்டேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஜாவா ஃபைலையும் எக்ஸ்எம்எல் ஃபைலையும் லிங்க் பண்றது தான் இந்த கோடு தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியூ இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்னோட ஐடி டிஃபைன் பண்றேன். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் வியூ அதோட ரெண்டு பட்டன் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஐடி டிஃபைன் பண்றேன். அடுத்து எக்ஸ்பேண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். அதுக்கான கோடு தான் இது. அடுத்து கொலாப்ஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். அதுக்கான கோடு தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மே இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன்னா அது வந்து எக்ஸ்பேண்டட் சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டேட் டிஃபைன் பண்றதுக்காக தான் இது. அது மட்டும் இல்லாமல் பாட்டம் ஷீட் எல்லாமே இந்த கோடு தான், இந்த லைன் கோடு தான். சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்றது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பேண்ட் ஆப்ரேஷன் பண்றேன், அதனால எக்ஸ்பேண்ட் சொல்லிட்டு வந்துடுது. அடுத்து கொலாப்ஸ் ஆப்ரேஷன் பண்றேன், கொலாப்ஸ் சொல்லிட்டு வந்துடுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ராக் பண்றேன், ஸோ ட்ராகிங் சொல்லிட்டு வருது. அடுத்து வந்து பார்த்தா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், ஸோ க்ளோஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு வந்துடுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.